குயில தேடி வாடுறேன், சந்தன மாலை அழுது ஆள வாசம் ஏறுது, என் கிளி மேல சங்கிலி போல ஏற தோணுது, சக்கர ஆள குத்துது ஆள மாலை மாத்த மாமே வரட்டுமா கண்மணியே. சாமி, இங்கேயோ கேட்ட குரல். சாமி, எனக்கு புரியுது, நீ என் கூட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு வழி தெரியல சாமி. என் மனசு உன்னையே தான் சுத்தி சுத்தி வருது. யார் இது? ஜோசப் மாதிரி இருக்கு. டூருக்கு போயிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரமாட்டான்னு சொன்னாவ. திடீர்னு வந்து நின்று கூப்பிட்டுட்டு இருக்கான். சாமி, உனதான் சாமி. என்ன ஜோசப், இப்ப என்ன வேணும்? சாமி, ஐ எம் வெரி சாரி சாமி. எதுக்கு ஜோசப்? எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் சாமி. நான் டூர் போனதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல சாமி, சந்தர்ப்ப சூழ்நிலை. நான் உன்கிட்ட சொல்லித்தானே போனேன். சாரி, அதுக்கு என்ன? நான் டூர்ல ஒழுங்காவே சுத்தி பார்க்கல சாமி. நான் அங்க இருந்தாலும் என் மனசு முழுக்க இங்கேயே தான் இருந்துச்சு. நீ இதை நினைச்சு நினைச்சு காலையில ராத்திரி என்கிட்ட கிடப்பேன்னு எனக்கு தோணுச்சு. என்னால அங்க இருக்க முடியல சாமி. ஜோசப், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போது சாமி, நீ எதுவும் பேசாண்டா. நீ சொல்லாமலே உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதே நினைச்சு நினைச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் துடிச்சிருப்பேன். அதனால தான் சீக்கிரமா வந்துட்டேன் சாமி. ஜோசப், கவலைப்படாத சாமி. இதுக்கப்புறம் நான் எப்பவுமே டூருக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க சாமி. ப்ளீஸ், நான் எப்படியாவது அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஜோசப், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் சாமி, வேண்டாம். வாயால அப்படி சொல்லாத. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீ அப்படி சொல்ற. என் வாழ்க்கை நல்லாவே இல்ல சாமி. அவளை கல்யாணம் பண்ணிட்டு தானே அடி வாங்கிட்டு இருக்கேன். வெளியே சொன்னா வெக்க கேடு. அடிமுழுக்கு போன இடத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமி. ஜோசப், போதும் சாமி, போதும். நீ எனக்காக உன் வாழ்க்கையை விட வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க சாமி. எப்படியாவது அதுல இருந்து விடுபட்டு நான் வாரேன். அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஜோசப், அது வந்து வேண்டாம் சாமி, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. எனக்கு எல்லாமே புரியும் சாமி. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் சாமி. கஷ்டம் எல்லாம் மாறுற ஒரு நாள் வரும். நான் அன்னைக்கு வரேன் சாமி. டூருக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன நீ பார்த்துட்டல, இப்ப சந்தோஷம் தானே? நான் போயிட்டு வரேன் சாமி. ஜோசப், சாமி, எனக்கு இப்ப நின்னு பேச டைம் இல்ல. நான் வரேன் சாமி. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். பை சாமி, ஐ மிஸ் யூ சாமி. சீ, சரியான அரக்கருக்கும் குரக்கருக்குமா இருப்பான் போல. என்னதான் இவனுக்கு பிரச்சனை? கடைசி வரைக்கும் நீ பேச விடாம அவனே இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான். நான் எப்ப இவனை காதலிச்சேன்? எப்ப இவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன்? ஒரு நாள் இவனை நான் காதலிக்கேன்னு சொன்னதே இல்ல. இவனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இவனா ஒண்ணு பேசி விட்டு துள்ளியா. நானும் எத்தனையோ டைம் இல்ல இல்லன்னு சொல்றதுக்காக முயற்சி பண்றேன். என் பேச்சை அவன் கேட்க மாட்டேங்க. இதுல வேற அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை தேடி வருவானா? நல்லா வருவான், விளக்குமாறு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீ, சரியான இவனா இருப்பான் போல. பொண்டாட்டி கூட போய் ஒழுங்கா வாழ்ந்து தொலைக்க வேண்டியதானே? எப்ப பாரு என்கிட்டே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவ? என் சீகர் பார்த்தா என்ன நினைப்பா? நானே என்ன என் சேகர் விட்டு என்னோட காதலை சொல்லாம இருக்கேன். இவன் இந்த மாதிரி கர்மத்தை சொல்லும்போது பார்த்தான்னா அவன் என்ன நினைப்பா என்னைய பத்தி? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுறதுக்கு வரட்டும். வாயில 1/4 கிலோ கல்லுப்பு அமைக்காதே, நான் உண்மையை சொல்லிடுறோம். இல்லைன்னா இது சரிப்பட்டே வராது. அந்த ஒன்னர் ரவியல் இதை பார்த்தா என்ன நினைப்பாவ? யாருக்கனவே அவிய தம்பி கூட பேசுறதுக்கே ஆசிக்கிட்டு தெரியாவ. இதுல இவன் வேற இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா நிஜமாலே என் குடுமையை கட் பண்ணிடுவாவ. முதல்ல போய் இந்த விஷயத்தை பிசாண்டி கிட்ட சொல்லணும். மகனே, ஆசீர்வாதம். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? அவ கிச்சன்ல தான் நின்னான்னு நினைக்கேன். என்ன விஷயம்மா, சொல்லுங்க. உன் மகனும் மருமகளும் பாதிலேயே டூருக்கு போயிட்டு வந்துட்டாவப்பா. ஒழுங்காவே அங்க சுத்தி பார்க்கலையா? கேட்டதுக்கு அந்த பிள்ளை அவனை அடிக்கிறதா சொல்லியா. அதனாலதான் டூர்ல இருந்து பாதிலேயே வந்துட்டாவலாம். அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும்? டூருக்கு அனுப்ப சொன்னியா, அனுப்புனேன். அந்த பிள்ளை அடிச்சு அவன் வந்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? இனிமே அந்த பிள்ளைக்கு சரியானாதான் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும். அதுதான் சரியாகவே மாட்டேங்குதேப்பா. எப்பவுமே அந்த நோய் அப்படியே தானே இருக்கும்னு சொல்லியாவ. நம்ம தான்ப்பா 2 பேரையும் சேர்த்து வாழ வைக்கணும். அதுக்கு நான் என்னம்மா பண்றது? அவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். மகனே, ஆசீர்வாதம். தெரிஞ்சோ தெரியாமலையோ 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன ஆனாலும் அவங்க 2 பேர் தான் கணவன் மனைவி. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சேர்ந்து வாழ்ந்து ஆகதான்ப்பா செய்யணும். அது மட்டும் இல்லப்பா, ரூபி தங்கமான பிள்ளை.
நல்ல குணசாலி. நம்ம ஜோசப்பும் அப்படிதான், ரொம்ப நல்ல பையன். ஆனா ஏன் இப்படி அவளை புரிஞ்சுக்காம நடத்தியான்னு எனக்கு புரியல. அதனால எனக்கு இன்னொரு யோசனை தோணுதுப்பா. என்னதுமா மறுபடியும் டூருக்கு அனுப்பணுமா? என் பொண்டாட்டி சொல்லிட்டா எங்கேயுமே டூருக்குலாம் நீ அனுப்பக்கூடாதுன்னு. அதனால இப்போதைக்கு டூர்லாம் வேண்டாமா? டூருக்குலாம் அனுப்ப வேண்டாம்ப்பா, வீட்டை விட்டு அனுப்பிடலாம். என்னம்மா சொல்றீங்க, வீட்டை விட்டா? ஆமாப்பா, 2 பேரையும் தனி குடுத்தனம் வச்சிருவோம். எதுக்குமா? அப்பந்தாப்பா பொறுப்பு வரும். தனியா இருந்தாதான் நல்லது எது கெட்டது எதுன்னு 2 பேருக்கும் தெரியும். இப்போ அவிய உங்க கூட இருக்கிறதுனால பொறுப்பு இல்லாம இருக்காவ. ரூபியும் அப்படிதான் இருக்கா, உன் மகனும் அப்படிதான் இருக்கான். பிள்ளையில தனியா வச்சாதான்ப்பா பொறுப்பு வரும். அதனாலதான் சொல்லி 2 பேருக்கும் ஒரு வீட்டை பாருப்பா, தனியா வச்சிடலாம். மா அமுதா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாளே. அவ கிடக்க ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு வர வர ரொம்ப தான் வாய் பேசிக்கிட்டு தெரியா. அவ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காம போனா நம்மளுக்கு என்ன? நீ ஒரு வீட்டை பாரு, நம்ம பிள்ளைல தனியா வைப்போம். எதுக்குமா தனியா வைக்கணும்? நம்ம 3 பேர் தானே அவிய கூட இருக்கோம். இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? உன் பொண்டாட்டி ஒருத்தி கூட இருந்தாலே போதும், பிரச்சனை தானா வரும். என்னம்மா சொல்றீங்க? மகனே ஆசீர்வாதம், உன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியலப்பா. பார்க்க ஊம கொட்டா மாதிரி இருந்துட்டு ரொம்ப குசும்பு பண்ணிக்கிட்டு தெரியா. மகனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. மருமகளை மதிக்க கூட மாட்டேங்க. அப்புறம் அந்த புழுக்கையும் புழுக்க புருஷனையும் ஏத்துக்கிட மாட்டேங்க. இப்படி இருந்தா பெத்த பிள்ளைகளோட வாழ்க்கை என்னத்துக்கு அவரது சொல்லு. ஏம்மா ஜெனிஃபர் செஞ்சது மட்டும் நியாயமா? எங்க கிட்டலாம் போய் சொல்லியிருக்கா. அதுக்காகலாம் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமாப்பா? ஏதோ பெத்தவிய பேசுவியங்கிற ஒரு ஆசையில ஒரு சின்ன பொய்ய சொல்லிவிட்டோம். இத்தனைக்கும் புழுக்கையே நான் தான் இந்த பொய்ய சொல்லவே சொன்னேன். அதுக்காகலாம் பிள்ளை மேல இப்படி மன வருத்தத்துல இருக்கலாமா? இனி பேச மாட்டேன், மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. எப்போ போனாலும் புழுக்க அதை சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. சரி அதை கூட விடு, அவளை தேத்துறதுக்கு கூட நான் இருக்கேன். ஆனா இந்த பிள்ளைக்கு யார் இருக்கா சொல்லு? புருஷக்காரனும் அரவணைப்பு இல்ல, மாமியாரும் எப்ப பார்த்தாலும் கொடுங்கொடுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கா. மனசு வேதனைப்படும்பா. அது மட்டும் இல்ல, அவிய வீட்டுல நல்ல வசதி, ரொம்ப செல்லமா இந்த பிள்ளைய வளர்த்திருக்காவ. இப்படி தொட்டதுக்கெல்லாம் ஏசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படாதா? அதுக்கு தனியா வச்சா மட்டும் அவன் ஏச மாட்டானா? ஏசுவான், ஏசதான் செய்வான். ஆரம்பத்துல கொஞ்சம் கோவங்கள் வரதான் செய்யும். ஆனா அந்த பிள்ளைக்கு யாரும் இல்ல, நம்ம தான் ஆதரவா இருக்கணும்னு அவன் புரிஞ்சுக்கிடுவான். தனியா போனாதான் அந்த பிள்ளையோட நல்ல குணங்கள் அவனுக்கு தெரிய வரும். அதனாலதான்ப்பா சொல்லியேன் தனி குடுத்தன வச்சிடலான்னு. அம்மா தனி குடுத்தன வைக்கிறதுல பிரச்சனை இல்ல, அமுதா ஒத்துக்கிட மாட்டாளே. அவ ஒத்துக்கிட்டியாலோ ஒத்துக்கிடாம போறாளோ அது 2வது. நம்ம ஜோசப் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ப்பா, அதுக்காக தான் சொல்லியே. ஆரம்பத்திலே நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா பிறகும் இப்படியே இருந்து பழகிடுவாவ. இத நம்ம தான் சரி பண்ணணும் மகனே. ஆசீர்வாதம். சரிங்கம்மா. எங்கம்மா வீடு பார்க்க? வீட்டுக்கா பஞ்சம், நம்ம சரோஜா வீடே இருக்குதுப்பா, அவகிட்ட கேட்டுப்பாரு. சரிங்கம்மா, கேட்டு பாக்கேன். ஆனா அமுதா தான் எதுவும் சொல்லுவாளோன்னு தோணுது. அவ சொன்னா சொல்லிட்டு போட்டோம்ப்பா. அம்மைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். என் பேரனுக்கு இதுதான் நல்லது. சீக்கிரமா 2 பேரையும் தனி கொடுத்தனும் வச்சிடுவோம். சரிங்கம்மா. சுசாந்தி, அந்த ஜோசப் திரும்ப திரும்ப என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கான். என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் சுசாந்தி. என்னாச்சுமா, மறுபடியும் காதலிக்கேன்னு சொல்லி ஏதோ லெட்டர் கிட்ட தந்தானா? இல்ல சுசாந்தி, என்னமோ நான் அவனை காதலிச்சிட்டு இருக்க மாதிரியே அவன் சீன் கிரியேட் பண்றான். என்னமா சொல்லியா? ஆமா சுசாந்தி, நான் அவனையே நினைச்சு காதலிச்சு உருகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போயிட்டே இருக்கான். எனக்கு அவன் மேல ஒரு துளி கூட காதல் இல்ல. அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்த ஒரு செயல் அது. அத புடிச்சிட்டு என்ன அவன் தொங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப ஹனிமூன் போயிருந்தாவல்ல,
முக்கியமா உன் புருஷன்ட்ட நல்ல பேர் எடு. அப்பதான் அந்த வீட்டை விட்டு போன்னு யாரும் சொல்ல மாட்டாவ. நீ அந்த வீட்ல சந்தோஷமா வாழலாம். இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணு ரூபி. எப்படிமா சரி பண்ண முடியும்? நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமா? நீ வந்து கூட்டிட்டு போறியா?